ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட் எடுத்துக்கணும். ஸோ கார்டுக்கு வந்துட்டு நம்ம 50 சென்ட்டில் அந்த மாதிரி €1 அந்த மாதிரி காயின் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இந்தியன் காயின்ஸ் ₹1, ₹2 கூட ஒர்க் ஆகும், ₹5 கூட. ஸோ இப்போ நான் கார்ட் எடுத்துக்கிறேன். நம்ம ஷாப்க்கு வந்துவிட்டோம், லிடில் வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வெஜிடபிள் செக்ஷன் இருக்குது. ஸோ ஆனியன்ஸ், கார்லிக்லாம் அந்த செக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரூட் செக்ஷனில் இருக்கும். செர்ரி வாங்குவோம். செர்ரி நல்லாயிருக்கு. ஸோ வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கேஜி வைஸாக நம்ம எடுத்துக்கலாம். லிக் பொட்டேட்டோ செக்ஷன். ஸோ இப்போ வந்து கேஜி 2 kg பேக்கில் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கேஜி வாங்கிக்கலாம். 2 kg வந்து 2.79 கிட்ட வருது. அண்ட் இது வந்து கார்டன் ஐட்டம்ஸ். இப்போ சம்மர்னால கார்டன் ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வெஜிடபிள் செக்ஷன். அண்ட் நம்ம இங்கே வந்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ செரி கேஜி வைஸ் வாங்கியிருக்கோம்னா நம்ம எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கேஜி வைஸ் வாங்கினா இப்போ செக் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு. கிட்டத்தட்ட 800 கிராம் கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே வெஜிடபிள் செக்ஷன். இன்றைக்கி வீக் டே நல்ல கூட்டம் இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஈவினிங் டைம் வந்து பில் போடுற நேரத்துலேயே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டின் செக்ஷன். டின் செக்ஷனில் இது ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம் செக்ஷன். இது டீ செக்ஷன், காஃபி எல்லாமே இருக்கும். அண்ட் அது வந்து குக்கீஸ், ப்ரெட்டு அந்த செக்ஷன்லாம் இருக்குது. இதான் எக் செக்ஷன். இங்கே வந்து நான் வந்து ரீசெண்டாக இது இப்போ தான் ரீசெண்டாக ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்லேயே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் போர்டன் ஹால்ட்டும், ஃப்ரை ஹால்ட்டும் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு சிக்கன் வந்து எந்த மாதிரி இதில் வளர்க்குறாங்கன்றது தான் டைப்பு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்லேயே வந்துட்டு நிறையா சைஸஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் எம்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதிலேயே உங்களுக்கு வந்து சைஸ் டிஃபர் ஆகும் போல். நான் ரீசெண்டாக தான் இதை வந்து பார்த்தேன். இது வந்து எல்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10x, 18x, 6x இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே டைப் இருக்குது. கலர் எக் இருக்கும். ஃபர்ஸ்ட் கலர் எக்கு என்னென்னு எனக்கு ஃபஸ்ட் நான் தெரியல, என்ன பெயிண்ட் வச்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா அது வந்து பாயில்டு. இதை டேரெக்டாக அப்படி பாயில் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம முடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லிக்கர் செக்ஷன். இங்கே வந்து க்ராசரி மார்க்கெட்லேயே வந்துட்டு லிக்கர் செக்ஷன் தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஜெர்மனி வந்தப்போ புதுசாக இருந்தது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. நாம் யோகர்ட் செக்ஷன் வந்துவிட்டோம். கர்டில் வந்துட்டு நிறையா டைப் இருக்குது. 10% ஃபேட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபேட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். அது ஸ்வீட்லேயே வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரூட் ஃப்ளேவர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வந்து நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பட்டர் செக்ஷன். பட்டரு அண்ட் ஃப்ரிட்ஜில் இருக்க மில்க் இருக்கும். மில்க்லேயே வந்துட்டு வெளியே வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரியும். அண்ட் பட்டர் மீட் செக்ஷன். ஸோ மீட் செக்ஷன் எல்லாம் சிக்கன் ஃபுல் பீஸ் கட் பண்ணது, ஃபுல் சிக்கன் எல்லாமே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் மேரினேட் பண்ணது தனியாக வச்சுருப்பாங்க. பட் இதுவும் நினைக்கிறேன் நம்ம சேர்க்கறதுக்காக வாங்கினதில்லை. ஸோ பட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபிஷ் செக்ஷன். அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ அந்த மாதிரி திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி டேட் செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு பீஃப், அப்புறம் கலமரிஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெளியே ஸ்டோர் பண்ணியிருக்க மில்க்லேயே வந்துட்டு சோய் மில்க், பாதாம் மில்க் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் சீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே. பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெடிமேட் ஃபுட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா அந்த மாதிரி ரெடிமேட் டோ இருக்கும். இது வந்து நம்ம பப்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிட்ஸா டோ இருக்கும்.
இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட் ஈஸியாக கார்லிக் ப்ரெட், ஸோ சாண்ட்விச் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் டக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி டோட்டலின் இருக்கும். அண்ட் பர்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வெஜிடபிள் டோஃபு இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சம்திங் நம்ம இதில் சிக்கன் ரெட் கறின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நம்ம அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. பட் ரொம்ப உங்களுக்கு சமைக்க டைமில் தான் இந்த மாதிரி இங்கே டக்குன்னு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது சீஸ் அண்ட் பட்டர் செக்ஷன் தான். மோஸ்ட்லி இங்கே உங்களோட ஸ்டேபிள் ஃபுட் பார்த்திங்கன்னா ப்ரெட் அண்ட் சீஸ் தான். ஸோ அதனால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் சீஸஸ் வந்து இங்கே நிறையா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரெட் செக்ஷன் லிடில் இருக்க ப்ரெட் செக்ஷனில் இருக்கோம். இங்கே வந்துட்டு ரெடிமேடாக அப்பப்போ பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து டோனட் வந்து இருக்குது. ஸோ வந்து நான் வந்து டோனட் இந்த மாதிரி பேக் இருக்கும் இதில் வச்சுக்கிறேன். யூஸ்வலாக இதில் வச்சு எடுக்கலாம். பட் சாக்லேட் நல்லா போய் ஸ்டிக் ஆகிக்கும். நான் க்ளவுஸ் போட்டுட்டு இருக்கிறேன். அங்கே வச்சு க்ளவுஸ் போடலையே. சரி இதை வச்சு எடுப்போம். இது வந்து நம்ம ஒரு பன் பட் உள்ளே ஜாம் ஃபில் பண்ணியிருக்கோம். ஜாம் நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக எடுக்க முடியல. ஸோ எடுக்க முடியல, அப்படி எடுத்துக்கிறேன். அது காஸ்மெட்டிக் செக்ஷன், ஷாம்பூஸ், சோப்ஸ் அண்ட் பர்ஃப்யூம் எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து பேபி ஃபுட், டயப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. க்ராசரி வந்துட்டால் எல்லாமே இங்கே மொத்தமாக வாங்கிடலாம். அண்ட் இது வந்து டிஷ்யூ செக்ஷன், ரொம்ப இங்கே முக்கியமாக தேவைப்படுறது. அண்ட் ஆல்சோ கிச்சன் டவல்ஸ், டிஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. பாத்ரூம்ஸ், கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நிறையா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா டிஎம் ரோஸ்மெண்ட் போகலாம். அப்படி இல்லைனா அந்த க்ராசரி ஷாப்பிங்லேயே வாங்கிக்கலாம். லிடில், அல்டி, ரவே, நேற்று அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸ்லேயும் சேம் தான். பட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது நம்ம ஸ்நாக்ஸ் செக்ஷன், சிப்ஸ், ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வந்து மோஸ்ட்லி ஸ்வீட்டாக தான் இருக்குது. நம்ம சால்ட் பாப்கார்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் எனக்கு இங்கே வந்து புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஸ்வீட் தான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு. அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரீசர் செக்ஷன், பிட்ஸா, சிக்கன் மிக்ஸாமா, ஐஸ்கிரீம்ஸ், பர்கர் பேட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் நம்ம போய் டவரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் இருக்கும், ஃப்ரைஸ், ரெடிமேடாக டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ இங்கே வந்து பில் போடுற போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஸ்டார்டிங் முன்னாடி வந்து ஒரு பில் போடுற டேரெக்டாக அந்த எம்ப்ளாய்ஸ் கிட்ட தான் போகணும். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில் போடுவாங்க, நம்ம ஓடிட்டே இருக்கணும். இப்போ வந்து ரீசெண்டாக எல்லா ஆப்ஷனையும் நம்மளே செல்ஃப் ஃபில்லிங் இருக்குது. நம்ம செல்ஃப் ஃபில்லிங் தான் போட போகிறோம். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். லிடில் ஷாப்பில் லிடில் ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம கஸ்டமர் கார்டு ஆஃபர்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்டு ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சுட்டா அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ப்ரைஸ் அப்படி செக் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு செர்ரி ப்ராடக்ட் இருந்தால் நம்ம டேரெக்டாக 2 மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ பில் வந்து நம்ம ஃபைனலாக பில்ஸ் வச்சு ஜஸ்ட் பே கொடுத்துட்டு நம்ம கார்ட் பே பண்ணுறாங்க. ஸோ க்யூவில் நிற்காமல் இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம பில் ஃபார் ரெஃபரன்ஸ் அவ்வளோதான். பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ வீக்லி ஷாப்பிங் பண்ணியாச்சு.